எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு தாட்டி நுங்கு வச்சு நான் ஒரு பாயசம் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரெசிபி. நம்மளுக்கு இந்த மாதிரி நுங்கு வெளியே ஈஸியா மார்க்கெட்ல கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கிட்டு நான் வந்து கிளீன் பண்ணிட்டு அதை பீஸ் பீஸா பண்ணிட்டு நான் வந்து அதை பாயசத்துல சேர்க்க போறேன். இப்போ இந்த தாட்டி நுங்கு தெரியாதவங்க கிளீனிங் எப்படி தெரியும், சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தோலோட அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த தோல் வந்து இந்த பால்ல எல்லாம் சேர்த்தா முறியும். ஸோ அதனால வந்து இந்த தோலை நீங்க நீக்கிட்டு ஸோ கிளீனா இந்த தோலை வந்து இப்படி உரிச்சிட்டிங்கன்னா வந்துடும். லைட்டா தோர்ப்பு இருக்கும் இந்த தோல்ல. அது சாப்பிட்றவங்க சாப்பிடலாம், அப்படியே சாப்பிடலாம். இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அண்ட் இது வந்து ஒரு நல்ல கூலண்ட் பாடிக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்க கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 முறை நல்லா தண்ணீர்ல வாஷ் பண்ணிடுங்க. பிற்பாடு நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து கிளீனா பீஸ் பண்ணி போறோம். குட்டி குட்டியா பீசஸா கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இப்போ மாம்பழம் சீசன் இருக்க தொட்டு நான் வந்து மாம்பழம் வந்து ஒரு ஹாஃப் மேங்கோ சேர்க்க போறேன். என்ன நீங்க 1 மீடியம் சைஸ் மேங்கோ நீங்க சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பீசஸ் நீங்க நுங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது நம்ம வந்து பாயசம் செஞ்ச பிற்பாடு நம்ம சேர்க்க போறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ இது நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம பாயசம் தயார் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னாக்கா, நான் வந்து 2 கப்பு பால் எடுத்து நல்லா காய வச்சுருக்கேன் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில். அது நல்லா கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஸோ அது வந்து நல்லா கொதிச்சுட்டே வரும்போது நம்ம வந்து அதில் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கணும். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்த பிற்பாடு நம்ம வந்து அதை நல்லா நின்றுட்டு கலரிட்டே இருக்கணும். எனக்கு வந்து அது அடி பிடிக்கும். ஸோ வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆட் பண்ணணும். சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸ், கோகனட் மில்க் பவுடர் அண்ட் பாதாம் மில்க் பவுடர், இந்த 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும் அந்த பாலுன்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காகவே எனக்கு பால் வேணுமா இருந்தது. எனக்கு அந்த தாட்டி நுங்கு சேர்த்தோம்னா அது கொஞ்சம் நீர்த்துக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நல்லாவே திக்காகவே பாலை சுண்ட வச்சுக்கினேன். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டே வர பிற்பாடு நான் வந்து எனக்கு அந்த திக்னஸ் சாட்டிஸ்ஃபை ஆன பாடு நான் அதை ஸ்டவ்லேருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுட்டேன். அதுக்கு பிற்பாடு வந்து நான் அதில் தாட்டி நுங்கு அண்ட் மாம்பழம் சேர்த்துக்கினேன். ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோடய பிளாகில் இருக்குங்க. பிளாகை விசிட் பண்ணி இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபி, இந்த நுங்கு சீசன் இருக்கும், இப்போ எப்படியும் வந்து நம்மளுக்கு ஜூன் வரைக்கும் நுங்கு கிடைக்கும் நிறைய. ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மேங்கோ ஆட் பண்ணிட்ட பிற்பாடு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து நீங்கள் நட்ஸு சேர்க்குறது ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். நான் எப்படியும் இந்த அக்ரோட்டு, பாதாம், பிஸ்தா எல்லாம் கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பு கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் உங்கள் விருப்பத்தை பொறுத்து தாங்க இருக்குது இந்த ரெசிபி. நல்லா இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிட்டேன். நல்லா ஒவ்வொரு நைட்டே நான் சில் பண்ணேன். நீங்கள் வந்து ஒரு 4 to 5 hours நீங்கள் முன்கூட்டியே இது செஞ்சு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டின்னர் ஒரு லஞ்சுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதை நான் வந்து சில் ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணிட்டேன். அது மேலே வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நட்ஸ் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். ரெசிபி இன் டீட்டெயில் பிளாகில் இருக்குது. அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.